We are afraid of men. நாம் மனிதர்களுக்கு தான் பயப்படுகிறோம். For example, உதாரணமாக, if a brother from the church is in your house, சபையில் இருக்கக்கூடிய சகோதரர் உங்கள் வீட்டிலே இருக்கிறார், come to visit you, உங்களை சந்திக்க முடிய உங்கள் குடும்பத்திற்கு வந்திருக்கிறார், will you and your wife have a fight with each other in front of them? அவருக்கு முன்பாக நீங்களும் உங்கள் மனைவியும் சண்டை போடுவீர்களா? Even if he is a young brother? ஒரு வாலிப சகோதரன் வந்திருந்தாலும் சண்டை போடுவீர்களா? No. இல்லை. But after he goes, அவர் போன உடனே now we can start the fight. இப்பொழுது சண்டை போட ஆரம்பித்து விடலாம். Why? ஏன்? Now only Jesus is here. Who is bothered about him? இப்பொழுது இயேசு மட்டும் தான் இருக்கிறார், அவரை பற்றி யாருக்கு கவலை? But before that this young brother was here. We should not. ஆனா இதற்கு முன்பாக வாலிப சகோதரன் வந்து விட்டார், அவருக்கு முன்பாக சண்டை போடக்கூடாது. You see how we are living without Jesus. We think Jesus is in the house. He is not there. இயேசு நம்முடைய வீட்டில் இருக்கிறார் என்று எண்ணுகிறோம், இயேசு அங்கே இல்லை. We are living by rules. நாம் பிரமாணங்களின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We must develop the habit of living in the presence of Jesus. இயேசுவுடைய சமூகத்திலே பிரசன்னத்திலே வாழக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். Tree of life.